இந்து மதம் இங்க இருக்க வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது. உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். 100 வருஷ கோயில் இடிச்சிருக்கேன். இதே டிஆர் பாலு. சரஸ்வதி கோயில், லட்சுமி கோயில், இன்னொரு கோயில் என்ன? சரஸ்வதி, லட்சுமி, இன்னொரு கடவுள் பார்வதி கோயில். இந்த 3 கோயில நான் தான் இடிச்சேன். கடவுளுக்கு எதிரா இங்க ஒரு உண்டியல் இருக்கு இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு சென்டான் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது. இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சதானத்தை விதையிருப்போம். அவர்கள் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார். ஆனால் அதனுடைய உள்ளார்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும். கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். ராமர் பிறந்ததுக்கு என்ன அட்டாச்சு? எங்கடா பிறந்தாரு? இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தா அது கோவில். ராமர் தடவியதால் அணிலுக்கு 3 கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே, ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? ராமனின் செருப்பு தான் 14 ஆண்டு காலம் தேசத்தை ஆண்டதாக அவர்களின் புராணம் சொல்லுகிறது. செருப்பிலே சாணி முக்கி அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும். மகாபாரதம் முழுக்க முழுக்க விபச்சார ஏடு, அவ்வளவுதான். அதுக்கு போறா விபச்சாரத்திலேயே பிறந்து விபச்சாரத்தையே வளர்ந்து விபச்சாரத்தையே முடிஞ்ச கதை. ராமன், குடிகார ராமன், விபச்சார சீதை. ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்தா 10, நின்னுங்கனா 5 படுத்தா 10.